தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். லூக்கா 9:44. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு தந்தையின் விருப்பப்படி மனிதர்களின் பாவத்திற்கு கழுவாயாக தன்னுடைய உயிரையே கையளிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையே இழந்து கொடுக்கிறாரோ, யாருடைய பாவத்திற்கு ஈடாக தன்னை இழந்து கொடுக்கிறாரோ அவர்களின் கரங்களில் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர்களின் கரங்களில் தன்னுடைய வாழ்வையே அப்படியே விட்டு கொடுக்கிறார். மனிதர்கள் தங்களின் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை தங்களின் விருப்பப்படி யார் ஆண்டவருக்கு எதிராக நின்றார்களோ, ஆண்டவரின் நிலையை யாரெல்லாம் உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்களே தங்களின் கரங்களினால், தங்களின் வார்த்தைகளினால், தங்களின் செயல்களினால் ஆண்டவர் இயேசுவை காயப்படுத்துகிறார்கள், சிலுவையில் அறைகிறார்கள். ஆண்டவரை இயேசுவை காரி உமிழ்கிறார்கள், விழத்தாட்டுகிறார்கள், தலையில் முள்முடி சூட்டுகிறார்கள். யாருடைய வாழ்வுக்காக ஆண்டவர் தன்னை இழக்கிறாரோ அவர்களே தங்களின் கரங்களினால் ஆண்டவர் இயேசுவை காயப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் இயேசு தந்தையின் விருப்பத்திற்கு தன்னை அப்படியே விட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை இன்று உற்று நோக்க, உற்று பார்க்க அழைக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை நீர் என்னுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கிறீர். எனக்காக நீர் சிலுவையை ஏற்றிருக்கிறீர். ஆண்டவரே, மறுபடியும் நான் உம்மை என்னுடைய கரங்களினாலே, என்னுடைய செயல்களினாலே, வார்த்தைகளினாலே மறுபடியும் சிலுவையில் உம்மை அறையாமல் உமக்கு மாட்சி தருகின்ற விதத்திலே, உம்மை மேன்மைப்படுத்துகின்ற விதத்திலே, உம்மை பலப்படுத்துகின்ற விதத்திலே என்னுடைய செயல்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேனாக. என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேனாக. என்னுடைய வார்த்தைகளில் ஆசீர்வாதமானதை சொல்வேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.